இந்நாளும் நானும் சீரியஸ்ல இனி நம்ம பார்க்க போகிறது ரயிலும் நானும் பாகம் 2. எங்கள் ஊர்லேருந்து சென்னை போகலாம்னு விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தேன். நான் வரதெல்லாம் இருக்கட்டும், யாரெல்லாம் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். உங்களை ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னால் அன்ஃபாலோ பண்ணி விட்டு போகிறீங்க. ஸோ ப்ளீஸ் கன்சிடர் ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைபிங். நான் எதுக்கு ட்ரெயின் ப்ரிஃபர் பண்ணுறேன்னு இதுக்கு முன்னாடி பார்ட் 1 வீடியோவில் சொல்லியிருப்பேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. எனக்கு ட்ரெயினில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும்னு பார்ட் 1ல் சொல்லியிருப்பேன். எவ்வளோ பிடிக்கும்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன். அதாவது எனக்கு விடிய காலையில் 2:15 தான் ட்ரெயின். ஆனால் நான் வந்த டைமை பார்த்தீங்கன்னா 12:15, கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு முன்னாடி. இவ்வளோ சீக்கிரம் அங்கே போய் நீ என்னத்தை கட்ட போறேன்னு நீங்கள் கேட்பீங்க. பிகாஸ் அதுக்கப்புறம் இங்கே வரதுக்கு பஸ் கிடையாது. ஸோ அதான் இவ்வளோ சீக்கிரமாக வந்து வெயிட் பண்ணுறேன். இந்த சூனாப்பா நான் 2 மணி நேரம் வெயிட் பண்ணி கூட ட்ரெயினில் போவான், ஆனால் பஸ்ஸில் நெவர். எனக்கு ட்ரெயின் மட்டும் பிடிக்காது, ரயில்வே ஸ்டேஷனையும் ரொம்ப பிடிக்கும். அதான் 2 மணி நேரம் அங்கேயே பாயை விரித்து படுத்துட்டேன். அப்புறம் 2:15 ட்ரெயினும் வந்துச்சு. ஆனால் பிளாட்ஃபார்ம் லைட்டாக மிஸ்மேட்ச் ஆகிடுச்சு. ஸோ ஓடி போய் தான் ட்ரெயினை பிடிக்க வேண்டியதாக போயிடுச்சு. அப்புறம் என்னோட சீட்டை ஒரு வழியாக தேடி கண்டுபிடிச்சி செட்டில் ஆகிட்டேன். அப்புறம் அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே ஒரு வழியாக தாம்பரம் வந்து சேர்ந்தாச்சு. திடீர்னு பார்த்தா இங்கே ஒருத்தவங்க கால் நீட்டி போட்டு ஹாயாக உட்காந்துருந்தாங்க. அவங்கள ஆளை காணோம். நானும் தேடி தேடி பார்த்தேன், காணோம். இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல. அப்புறமா தான் ஞாபகம் வந்துச்சு, வீட்டில் சப்பாத்தி செஞ்சு கொடுத்து விட்டாங்கன்ட்டு. அப்புறம் என்ன, அந்த ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு ஓட்டினேன். அப்புறம் ஒரு வழியாக அங்கேருந்து லோக்கல் ட்ரெயின் ஏறி ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இந்நாள் இனி இதே ஆரம்பிச்சுது.